ஆன்மீக அன்புகிறது காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழோடு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி துலாம் மாதம் சரத் ருது தட்சிணாயனத்தில் இன்று பார்த்திங்கன்னா 18/10/2025 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை. இன்று சனி மகா பிரதோஷம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகுகாலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 இன்றைய திதி இன்று பிற்பகல் 2:24 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:16 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:16 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:20 வரை கௌலவம், பின்பு பிற்பகல் 2:24 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:16 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 6:16 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய ராசி பலன் பார்த்தா, மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு செயலையும் ஒரு போட்டியை நீங்கள் சந்தித்து அந்த போட்டியை நீங்கள் வென்று முன்னேறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதனால் ஒரு போட்டி நிறைந்த நாளாக இருந்தாலும் அமைகிறது. ரிஷபராசி அன்புக்குள்ள எல்லா நன்மைக்கும் நீங்கள் செய்கின்ற வேலை எல்லாமே உங்களுக்கு கண்ட ஒரு நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுக்கு மிதுராசி அன்புகளுக்கு மற்றவர்களுக்கும் உதவி பண்ண போகிறீங்க. அதேமாதிரி நீங்கள் கேட்கின்ற உதவி மற்றவர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு உதவி நிறைந்த உதவி கிடைக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கடகராசி வந்து கொஞ்சம் நலம் சார்ந்த குடும்ப நலம், உடல்நலம் சார்ந்த சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்போது நல்ல ஒரு நலமான நாளாக அமைப்புகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இந்த உடல் உபாதைகள்லாம் நீங்கள் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய உயர்வு கண்டிப்பாக இருக்கும்போது உங்களுக்கு. கன்னியாசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மற்றவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு துலாராசி அன்பர்கள் நல்ல ஒரு வெற்றி நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபம். எந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கை வச்சால் தொடர்தலாக தொடங்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு தனுராசி அன்பர்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிக்கேற்ற ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வருமானத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. மகராசி அன்பருக்கு கோபம் கொள்ளக்கூடிய நாள் உங்களால் கொஞ்சம் கோபத்தை தள்ளி போடுங்கள். அமைதியாக கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கோபத்தால் தேவையற்ற மனஸ்தாபங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள். கொஞ்சம் கோபத்தை குறைக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது. கும்பராசி அன்பருக்கு சுபமான நாள். உங்களுக்கு எந்த விஷயம் நீங்கள் எடுத்து முன்னிட்டு செஞ்சால் அது கொஞ்சம் சுபமாக முடியக்கூடிய ஒரு தடையற்ற ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு மீனராசி அன்பருக்கு ஒரு தனம் நிறைந்த நாள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கான சில சேமிப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தனம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.